பொன்னியின் செல்வன் படிக்கும்போது சோழர்களுக்கு வேலைக்கார படை அப்படின்னு சொல்லி ஒரு படைகள் இருந்ததா குறிப்பிட்டிருப்பாங்க. இங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இலங்கையில இருக்கிற இந்த சாசனத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டது. இது வந்து வேலைக்கார சாசனம்னே இருந்திருக்கு. சோழர்களுடைய ஆட்சிக்கு பிறகு இங்க வந்து விஜயபாகு அப்படிங்கிற அரசன் வந்து, அதாவது இலங்கைக்கு வந்து விஜயபாகுங்கிற அரசன் வந்து அதாவது ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. அவருடைய காலகட்டத்துல சோழர்களுக்கு எதிரான ஒரு போர் வருது. ஆனா இங்க இருக்கிற வேலைக்கார படைகள் வந்து சோழர்களுக்கு எதிராக நாங்க போர் செய்ய மாட்டோம், ஏன்னா நாங்க வந்து சபதம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த அரசங்கிட்ட சொன்னதுனால அந்த அந்த வேலைக்கார படைகள் வீரர்கள் அனைவருமே தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். தண்டித்தும் அவர்கள் வந்து நாங்க எடுத்த சபதத்திலிருந்து மீற மாட்டோம், சோழர்களுக்கு எதிராக நாங்க நிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த சாசனத்தை வச்சுதான் இன்னைக்கு நம்ம வந்து வேலைக்கார படைகளை பத்தி எல்லாம் நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் எழுதிட்டு இருக்காங்க. அரசனுடைய பேர் ஒரு இடத்துல வந்திருக்கும், ஸ்ரீ விஜயபாகு அப்படின்னா அந்த விஜயபாகுங்கிற அரசனுடைய காலகட்டத்துல தான் இந்த சாசனம் இயற்றப்பட்டது. ஸ்ரீ வீர ராஜேந்திர அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கு பேர் வந்து அந்த டைம்ல அந்த பேர் வச்சிருந்திருக்கிறாங்க. தமிழ் கல்வெட்டு, சரிங்களா, தமிழ் மொழியில அடிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு இலங்கை அரசன் ஆண்டுட்டு இருக்கும்போது நம்மளுடைய வரலாற்றை மிகவும் உறக்க கூறிக்கொண்டிருக்கிறது இலங்கையிலிருந்து. இங்க பாருங்க, ஒடிசால இருக்கிற காரவேலன் கல்வெட்டுங்க இது. காரவேலன் கல்வெட்டை பார்த்து உனக்கு எதுக்குடா இவ்வளவு சந்தோஷம் கேக்குறீங்களா? இந்த கல்வெட்டு தான் தமிழகத்துல மூவேந்தர்களும் 3 பேரும் ஒன்றாக இருந்து வடக்கே இருந்து எவன் வந்தாலும் அடிச்சு துரத்தணும் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு சான்று இந்த கல்வெட்டு தான். இந்த கல்வெட்டை பத்தி நம்ம தெளிவா காணொலியும் போட்டிருக்கோம். மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஒண்ணு போடுறோம். இதெல்லாம் பாருங்க, ஒவ்வொரு மொழியா தான் இருக்கும். இது ஹிந்தி எழுத்து, இது மலையாளம், அப்புறம் இது வந்து இலங்கை சிங்களம், இது தெலுங்கு, மலையாளம், சிங்களம், ஹிந்தி 4 எழுத்து இருக்கு. இது எல்லாமே தமிழ் எழுத்தா தான் இருக்கும் பாருங்க. ஏன்னா நம்ம நாட்டை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சமஸ்கிருதம் வடமொழி ஹிந்தி அந்நியமொழின்னு சொல்றாங்களா, அதுக்கு காரணம் நம்ம நாட்டை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான், நம்ம நாட்டை துண்டாடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான், இந்த மதத்தை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இந்துக்கள் தமிழர்கள் இல்லை, தமிழர்கள் யாரும் இந்துக்கள் இல்லை அப்படிங்கிறது காரணம் இந்து மதத்தை அழிக்கணும் அப்படிங்கிறது தான். இந்து மதத்தை ஏன் அழிக்கணும் அப்படின்னா பெண்ணை யாரும் கடவுளை வணங்கக்கூடாது, அந்த ஒரு பாயிண்ட் தான், அந்த ஒரு விஷயம் தான். மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. பெண்ணை பொம்பளை எப்படி கடவுளை வணங்கலாம் அப்படிங்கிற கேள்விதான் உலகத்துக்கு. அதுல வர எல்லா இயக்கம் தான் ஆணாதிக்கம். எந்த கட்சி ஆபீஸ்லயாவது பெண் சிலர் இருக்கான்னு பாத்திருக்கீங்களா? பார்க்க முடியாது. பிஜேபியில மட்டும்தான், பிஜேபிலையும் ஆர்எஸ்எஸ்லயும் இந்து மொழியில மட்டும்தான் இருக்கும். இந்த 3 இயக்கம் தான் நாட்டுக்காக பாடுபடும், வேற எந்த இயக்கமும் பாடுபடாது. நாட்டு மேலேயும் நாட்டு மக்கள் மேல அக்கறை இருக்கிற மாதிரி பேசிக்கிடுவாங்க. ஆனா அவங்க நோக்கம் இந்த நாட்டை துண்டாடணும், இந்த மொழி அழிக்கணும், இந்த மக்களை அடிமைப்படுத்தணும். இந்த 3 விஷயம் தான். அது பிஜேபி இருக்கிற வரைக்கும் நடக்காது. இந்த மொழியெல்லாம் பாருங்க. இப்ப இது என்ன தெரியுதா? இது பூ தெரியுதா? இது என்னது ஊ, இது ட. அது மாதிரி இது என்னது மேயதான் தலக்க மாத்தி போட்டுருக்கான், இது ட. இங்க பாருங்க, இது அப்படியே தெரியுதா? ந தன்னகர ந, அதை அப்படியே மாத்தி போட்டிருக்கான். இதுல வள்ளின ரா தெரியுதா? அதுக்கப்புறம் இது என்னது தெரியுதா? வே. இது என்ன தெரியுதா? துணக்கல் எழுத்து. இது என்னது மே. எப்படி அப்பட்டமா அப்படியே தெரியுதா? அப்படியே நம்ம எழுத்து தான், தமிழ் எழுத்து தான் மாத்தி மாத்தி போட்டு மேல கோடு போட்டு விட்டுருக்கான். இது பூ மேனு, ஆனா மேதான் இது. இதுல ஒரு சொல்லிச்சோன்னா இதுல போட்டாங்கன்னா வே ஆயிரும். இது ஊ வந்துட்டா, ஊ வந்துட்டா, இது ந தெரியுதா? இது இது ஏதான் பாதி போட்டிருக்கான். ஹிந்திக்காரங்க இது உருவாக்குனதோ தமிழ்காரங்க உருவாக்குனது கிடையாது. இது இந்த நாட்டுக்காரங்க உருவாக்குனது கிடையாது. இது வெள்ளக்காரங்க உருவாக்குன எழுத்து. நாட்டை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மொழி வாரியா பாச வாரியா எடுத்து கொடுத்துட்டான். அதனால எல்லாம் மொழி வாரியா மாநிலம் ஆயிடுச்சு. அதான் காரணம். மற்றபடி நாடு ஒண்ணுதான், மொழி ஒண்ணுதான். இது என்ன தெரியுதா? பூர, இது ட, இது க, இது கேட்டா இது இடைநர. இந்த எழுத்து தான் இங்க இருக்கு. அதுக்கு மேல அப்படி கோடு போட்டு விட்டா வேலை முடிஞ்சு. ஆனா எல்லாமே தமிழ் எழுத்துக்கள் தான். மற்றபடி ஹிந்தி மட்டும் ஒரு வித்தியாசமா இருக்கும். மற்றபடி எல்லா எழுத்துமே, எல்லா தெலுங்கு, கன்னடம், மலையாளம், சிங்களம், இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம தமிழ் எழுத்த எழுதி கண்ணாடியில எழுதி பின்னாடி நின்று பார்த்தா எப்படி தெரியுமோ அப்படிதான் இருக்கும் எல்லா எழுத்துமே. சிங்களம் எல்லாம் இருக்கு. சிங்களம் பாருங்க, இது டூ டூ அப்படியே இருக்கா. ஆனா மொழி ஒண்ணுதான். எல்லா எழுத்துமே தமிழ் எழுத்துல இருந்து தான் இருக்கும், தவிர புதுசா எந்த எழுத்துமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். நம்ம எழுத்து தான். எங்கெல்லாம் அகண்ட பாரதம் தேசம், எங்கெல்லாம் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அகண்ட பாரத தேசம்னு இருந்துச்சோ, அதுவும் பெரிய பெரிய கோயில்கள்லாம் எங்கெல்லாம் இருந்துச்சோ அங்க எல்லாமே நம்ம தமிழ் எழுத்து தான். நம்ம இந்துக்கள் தான் எல்லாரும் இருந்தோம். ஆனா வெள்ளக்கார ஆட்சியிலையும் முகலாய மன்னர்கள் ஆட்சியிலையும் வந்த பிரச்சனை தான் இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே தமிழர்கள் தான், இந்துக்கள் தான். எல்லாருமே பெண் வழிபாட்டை மேற்கொண்டுட்டு இருந்தவங்க தான், பெண் வழிபாட்டை நடத்திட்டு இருந்தவங்க தான், பெண்ணை குலதெய்வமா வணங்கிட்டு இருந்தவங்க தான். எல்லாருமே ஒரே எழுத்து தான். நம்ம நாடு மட்டும் இல்லை, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், இலங்கை, சீனா, இப்படி எல்லாமே அகண்ட பாரத தேசத்துலதான் இருந்தோம். மதம் மாறி 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 ஒவ்வொன்றா பிரிஞ்சு பிரிஞ்சு போக போக நமக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரு இந்தியா, ஒரு நாடு இருக்கு, அவ்வளவுதான். ஆனா இதையும் ஏன் மொழி தமிழ் மொழி, ஏன் மொழி தமிழ் மொழின்னு பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க.
அதனால இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுட்டுனா அது எப்படி பாருங்க. ஆனா அம்மா அதனாலதான் அம்மா என்ன வணக்கம்னா என்னன்னு கேக்குறது. அதுக்காக தான் முத்தமிழ்னா என்ன அப்படின்னு கேக்குறது. முத்தமிழ்னா இயல் இசை நாடகம் அப்படிமா. அப்படி பார்த்தா சினிமாக்காரங்க தானே வரணும். முத்தமிழ் என்றால் என்ன அப்படின்னா இயல் இசை நாடகம் அப்படின்னா சினிமாக்காரங்க மட்டும்தானே. மத்தவங்க எல்லாரும் எப்படி வருவாங்க? வரமாட்டாங்க. அப்போ முத்தமிழ்னா சமஸ்கிருதம், ஹிந்தி, தமிழ் இந்த 3 சேர்ந்ததான் மொழி. அந்த மொழி இந்த நாட்டுக்கானதே தவிர ஒரு மாநிலத்துக்கானதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கானதோ கிடையாது. ஒட்டுமொத்த நாட்டுக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்குமானது. அதாவது ஒரு மாநிலத்துல உள்ளவங்க கொண்டாடுறதுக்கு கிடையாது. ஒரு நாடு கொண்டாட வேண்டியதை ஒரு மாநிலம் கொண்டாடிட்டு இருக்குன்னா காரணம் எழுத்து. இந்த எழுத்து இதனால்தான் ஒரு மாநிலம் கொண்டாடிட்டு இருக்கு. மற்றபடி இந்த கிறிஸ்தவமும் இஸ்லாமும் தோன்றதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒன்னாதான் இருந்தோம். ஒரே நாடுதான், எல்லாருமே ஒன்னாதான் இருந்தோம். பிரிஞ்சு போனது காரணம் ஒன்னே ஒண்ணு, மத மாற்றம் அப்படிங்கிறது தேசிய அபாயம். இத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.